ஹே கைஸ், உங்களுக்கு தெரியுமா ஜாவால சிங்கிள் கிளாஸ் ஆர் சிங்கிள் மெத்தடை மல்டிபிள் டேட்டா டைப்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும்னு. இப்போ பாக்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதில் கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணி டேட்டாவை ஆட் அண்ட் ரெட்ரைவ் பண்ணுறீங்க. ஓகே, கெட்டர் செட்டர் பேராமீட்டரில் ஸ்ட்ரிங்னு கொடுத்தா அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும்தான் அந்த கிளாஸில் யூஸ் பண்ண முடியும். அதே சேம் மெத்தடுக்கு இப்போ இன்டீஜர் அப்படிங்கிற வேல்யூவை நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ மற்ற டைப்ஸ்க்கு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். இங்கே தான் ஜாவா நமக்கு ஜென்ரிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குது. ஜாவா லெட் யூ ரைட் த கோட் தட் ஒர்க் வித் எனி டேட்டா டைப் வித்தவுட் ரிப்பீட்டிங் த கோட். டி அப்படின்னா ஜென்ரிக் டைப், அதாவது ஒரு பிளேஸ் ஹோல்டர். இது ஒரு காமன் டைப். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கிரியேட் பண்ணுற கிளாஸை நீங்கள் மல்டிபிள் டேட்டா டைப்ஸில் யூஸ் பண்ணலாம். ஜாவா ஜென்ரிக்ஸோட எக்ஸாம்பிள் இன்டீஜர் லிஸ்ட் அண்ட் ஸ்ட்ரிங் லிஸ்ட். அண்ட் கிளாஸ் மட்டும் இல்லை, மெத்தட்லேயும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம். டைப் சேஃப்டி, நோ டைப் கேஸ்டிங், கோட் ரியூஸ், இதுக்காக தான் நம்ம ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜென்ரிக்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிச்சுன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் ஜென்ரிக்ஸ்க்காக ஒரு வீடியோவும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.